வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி லைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உஷார் வீடியோ அப்படின்னு கிட்டத்தட்ட 2023 ஒரு சில காலகட்டங்களில் உஷாராக இருங்க அப்படின்னு ஒரு சில காலகட்டங்களை கொடுக்கறது வழக்கம். நான் கொடுத்துட்டு தான் வரேன். அதன் அடிப்படையில் ஒரு 4-5 வீடியோவுக்கு மேலே உஷார் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கள் பெரிய பிரபலம் ஆகுது ஆகலை, இது ரெண்டாவது விஷயம். ஆனால் பார்த்தவர்கள், அந்த வீடியோவை பார்த்தவர்கள் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்தது அப்படின்றதை கண்டிப்பாக சொல்கிறாங்க. மெசேஜ் அனுப்பி அதுக்கு கீழே வந்து கமெண்ட் போட்டாவது சொல்கிறாங்க. அதனுடைய ரெஃபரன்ஸ் லிங்க்கை வேணும்னால் போய் பார்த்துக்கங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கீழே உஷார் வீடியோ கிட்டத்தட்ட போன வருஷம் கூட 2025 வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன். பங்குனி மாதம் வரை நேரம் சரியில்லை அப்படின்றது தான் ஒரு வீடியோ போட்டேன். அதில் பெருவாரியான விஷயங்கள் நான் சொன்னது நடந்தது. 2024 போட்டதும் கிட்டத்தட்ட 25 என்ன நடக்க போகுது, ஆரம்பத்தில் என்ன நடக்க போகுதுன்னு போட்டதும் நடந்தது. இன்க்ளூடிங் த ஃப்ளைட் கிராஷ் நடக்கும்னு சொன்னது, வைல்டு ஃபயர் நடக்கும்னு சொன்னது, இது எல்லாமே நடந்தது. அது இப்போ நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் உஷார் அப்படின்னு என்னோட தேடினீங்கன்னா வந்துடும், போய் பாருங்கள். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த 2026 உஷார் வீடியோ இதோ. சரி, இந்த 2026 உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அல்லது என்ன நடக்க போகுது, ஒரு சில உலகியல் ரீதியான, அதாவது இதை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, உலகம் செல்லும் நிலையில் என்னென்ன நடக்க போகுது பாருங்கள் அப்படின்றது தான் சொல்கிறோம். பங்குனி மாதம் வரை கிட்டத்தட்ட, அதாவது மார்ச் மாதம் முடியும் 15 தேதி வரை குறிப்பாகவே வந்து ஒரு போர் பதட்ட நிலையில்தான் இருக்க போகுதுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. சில சமயங்களில் ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். அதனால்தான் அதனுடைய அடிப்படை அமைப்புகள் உங்களுக்கு ஒரு சிலது புரியும். சனி ஏற்கனவே இங்கே இருக்கார், சூரியன் இங்கே வருவார், புதன் இல்லை சுக்கிரன் இங்கே வருவார். இந்த இடத்துல புதன் சுக்கிரன் தான் இருப்பார், இந்த இடத்துல புதன் செவ்வாய் இருப்பார் நினைக்கிறேன். சரி, ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி அடுத்த மாதம், இது இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஜனவரி 2026, பிப்ரவரி மார்ச் மாதம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட் அமைப்புகளில் உண்டு. அதே மாதிரி நீர் வழி, அதாவது கடலில் கப்பல் படைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நேவல் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, உலக பதற்றம் அப்படின்ற அடிப்படையில் சில சமயத்தில் நேவல் ஷிப்ஸ்லேருந்து ராக்கெட்டுகளை, அதாவது மிசைல் ஏதாவது தாக்குதல் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் உள்ளது இந்த வரக்கூடிய பிப்ரவரி அல்லது மார்ச் இந்த அமைப்புகளுக்குள்ள. ஏன்னா சில அரசியல் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியில்லாமல் போகுது. கிட்டத்தட்ட இதை வந்து 2024 சொல்லிக்கிட்டு இருக்கேன். அரசியல் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியில்லாமல் போகும் அப்படின்ற அமைப்புகளில் பெரும்பாலான விஷயங்கள் நடந்திருக்கு. அது உலகியல் அமைப்புகளில் நீங்களே பார்க்கலாம் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ட்ரம்ப் வந்து எப்படியெல்லாம் வந்து அவருடைய டெசிஷன்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கார் அப்படின்றதை நீங்களே பார்க்கலாம். உள்நாட்டிலையும் சரி, இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, சில அரசியல் தலைவர்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுவும் நடந்தது. ஓகே, ஸோ இதன் அடிப்படையில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இரண்டுமே இது இருக்கக்கூடியது ஒரு நீர் ராசியில் சங்கமமாகுது. இந்த மார்ச் மாதம் போல் இந்த நீர் ராசியில் சங்கமமாகக்கூடிய சூரியனும் சனியும் அந்த நீர் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீரில் உள்ள ஒரு சில போர், அது மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்திற்கு
எங்களுடைய கப்பல் படையெல்லாம் இந்தந்த கண்ட்ரிக்கு நிறுத்தி வச்சிட்டோம், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும் எடுத்துக்கலாம். இல்லை நிறுத்தி வச்ச கப்பல் படையை தகர்க்கக்கூடிய அமைப்புகளில் ஏதாவது நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகலாம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் பின்பு அடுத்தது என்னென்னா, மார்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஏப்ரல் முடிஞ்சு மே மாதத்திலிருந்து தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் அமைப்புகள் ரொம்ப அதிதீவிரமாகவே ஆரம்பிச்சிடும். அந்த அதிதீவிரமான சூழ்நிலையில் மிக கவனமாக இருக்கணும். மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஸ்டாம்பீடு மாதிரிலாம் வந்தது பார்த்திங்களா, இந்த மாதிரி மக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், அது தவறான ஒரு மோட்டோவாக இருக்கலாம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது பியூர்லி ஆன் ஜோதிட அடிப்படையில் தானே சொல்கிறோம். அதன் பின்பு கிட்டத்தட்ட எலெக்ஷன் மாதமான ஜூன் மாதத்தில் ஒரு சில அரசியல் பதட்டங்கள் அப்படின்றதை காட்டிலும் அரசியலில் ஒரு சில அமைப்புகள் தலைகீழாக மாறக்கூடிய ஒரு சில அமைப்புகள் உருவாகுது. கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் போல கோச்சார அமைப்புகள் சூரியன் புதன் சுக்கிரன் குரு செவ்வாய் சனி கேது ராகு, சந்திரனை போடல, அவர் சுற்றிட்டே இருப்பார்ன்ற அடிப்படையில் போடல. ஸோ அப்போ அந்த ஜூன் மாதம் இந்த குருவும் சுக்கிரனும் சேர்வது சிம்மத்திற்கு நல்ல அமைப்புகள் இல்லை. அப்போ சிம்மம்ன்றதே என்னென்னா அரசியல் வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அரசியல் வீடு, பார்லிமெண்ட் அல்லது சட்டசபை, இதுக்கு பிரச்சனைகள் அல்லது அதற்காக பிரச்சனைகள். ஸோ அப்போ எலெக்ஷன் சமயத்தில் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது இந்த 2026. சரி, இது உள்நாட்டில். தமிழ்நாட்டில் அப்படியே நம்ம உலகியல் அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ட்ரம்ப்பு மற்றும் மற்ற பிரசிடென்ட்ஸு, மற்ற கண்ட்ரியோடைய பிரசிடென்ட்ஸு, அவங்களுக்குள்ள மோதல்கள் ஜாஸ்தியாகி ஒரு சில வார் சிச்சுவேஷன், அது கிட்டத்தட்ட மார்ச்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஃபெப்ரவரி எண்டு மார்ச்லேருந்தே வார் லைக் சிச்சுவேஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பண அமைப்புகள்லாம் உஷாராக தான் நீங்கள் இருக்கணுன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2023 தங்கத்தை பற்றிய ஒரு வீடியோவும் போட்டேன். அந்த வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ அது 7000 ரூபாய், ஒரு கிராம் 7000 ரூபாய் இருந்த பொழுது நான் 10,000 ரூபாய் போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணேன். 2027 26 கடைசி 27 10,000 ரூபா போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணேன். அது பதட்ட காரணத்தினால கிட்டத்தட்ட இப்போ 12,000 சொச்ச ரூபா 13,000 ரூபா வரைக்கும் அது எகிரிடுச்சு. ஒரு 5,000 ரூபா கூறிடுச்சு. இட்ஸ் மோர் தேன் த எக்ஸ்பெக்டேஷன். நான் ப்ரெடிக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாக போச்சு. ஆனால் அந்த சமயத்தில், இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சமயத்தில் ஒரு சில தங்கத்திற்கு ஒரு சில இறங்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. அது மல்டிபிள் ரீசன்ஸ். ஏன்னா இதில் ஒரு எப்படி ஒரு சிச்சுவேஷன்னா, வார் வந்ததுன்னா தங்கம் விலை ஜாஸ்தி ஆகிடும். இங்கே வார் வரக்கூடிய பதட்ட சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் தங்க விலையும் குறையிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ். இது அந்த சமயத்தில் தான் எப்படி இது சாத்தியம்ன்றதை பார்க்க முடியும். இது மனிதனுடைய மூளைக்கு எட்டலை, இதுதான் உண்மை. அந்த சமயத்தில் தான் பார்க்க முடியும் என்ன சூழ்நிலை சேர்ந்து வர. ஏன்னா இது 2 பாசிபிலிட்டிஸுமே தெரியுது. இது என்ன, சுக்கிரனுடைய சேர்க்கை அந்த இடத்தில் சிம்மத்தை அடிக்கும், குருவையும் ஒரு கொஞ்சம் சேதப்படுத்தும் என்ற அடிப்படையில் அங்கே வருது. ஓகே, ஸோ அதையும் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுப்போம். அதன் பின்பு சூரியன் கேதுவுடன் சேருவார். ஆகஸ்ட் மாதம் போல் சேருவார்.
அதுவும் அவ்வளவு நல்ல அமைப்புகள் கிடையாது. ஒரு தனி மனிதனுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னா, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு சில மார்பு லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாமே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான். உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான். தனி மனிதனுக்கு அப்படின்னு வந்தாலே கண், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், மேபி அப்பர் அப்டமன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. இது தனி மனிதனுக்கு. ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கும் அந்த ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது ஏன் அந்த ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சந்திரனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிடலாம். ராசி எந்த நின்ற அமைப்பை வச்சு தசாபுக்தியை கால்குலேட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னாலும், இது ராசி நம்ம அன்றைய உலகியல் அடிப்படையில் தான் சொல்கிறோம். அண்ட் ரெண்டாவது, ஒரு சில கோவில் ரிலேட்டட் பிரச்சனைகள் தலை தூக்கும். ஏன்னா குரு தான் கோவிலை குறிக்கிற, குரு மற்றும் சனி அமைப்புகள் தான் கோவில். இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறதுன்றது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னாலும், கோவில் ரிலேட்டட் பிரச்சனை அதுக்கு சுமூகமான அமைப்புகள், அதாவது அது சால்வார அமைப்புகள்னு சொல்லுவோம்ல, கோவில் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சால்வார அமைப்புகளுக்கு அந்த சமய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஜூலையிலேருந்து அந்த பிரச்சனைகள்லாம் பனி போல் விலக ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். போன வாட்டி ஒரு ப்ரெடிக்ஷனில் கோவிலுக்குள் தண்ணீர் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அப்படின்னு சொன்னேன். இந்த வாட்டி கோவிலுக்குள் தண்ணீர் வரக்கூடிய அமைப்புகள் கிடையாது. கோவிலில் ஏதாவது உடையிற அமைப்புகள்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான அமைப்புகள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அது எதனால் சார் கோவிலுக்குள்ளே உடையிற அமைப்புகள் அப்படின்னா, செவ்வாய் கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம் போல் நீச்சமாய் குருவுடன் சேர்வார். ஒரு சில பேர் அந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்ற ஒரு சில அடிப்படையை சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கம் நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும், மறுபக்கம் அவர் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சாரங்கள் வேலை செய்யும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனியுடைய சாரம், குருவுடைய சாரம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. சனியுடைய சாரமும் புதனுடைய சாரமும் வருது அந்த இடத்துல. புதனே காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியாகவும் ஆகிறான். சனி காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி, பாதகாதிபதின்ற ஒரு அடிப்படையிலையும் வருது. காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு அப்படின்றதே பார்த்திங்கன்னா, 12ஆம் வீடு அப்படின்றது கோவில் கட்டுவது இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அமைப்புகளுக்குள்ளே வரும். ஸோ அப்போது அந்த இடத்தில் செவ்வாயோடைய கனெக்ட் சனிக்கு வரதும், அது குருவுடன் சேர்ந்து இருக்கிறதும், சில கோவில் கட்டடங்கள் இடிக்கப்பட்டு திரும்பி கட்டலாம், இல்லை அதை இடிக்கப்பட்டு கட்டலாம், இல்லை ரீஃபர்பிஷ் பண்ணுறோம், நாங்கள் திரும்பி கோவிலை சீரமைப்பு செய்கிறோம் அப்படின்ற ஒரு சில அடிப்படைக்குள்ளே வரலாம். இது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் கட்டிடங்கள் புதுப்பிக்கப்படலாம் அல்லது கட்டிடங்கள் இடிந்து சரி செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு அடிப்படைக்குள்ளே எடுத்துக்கோங்க. அண்ட் ரெண்டாவது, செவ்வாயே பார்த்திங்கன்னா சிம்மத்திற்கு வரும்பொழுது, செவ்வாய் சிம்மத்திற்கு வரக்கூடிய காலகட்டங்களான நவம்பர் மாதம் போல் ஒருவர், அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் மாதம் செவ்வாய் சிம்மத்திற்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். அந்த காலகட்ட பீரியடில் ஒரு சில பதட்டமான அரசியல் சார்ந்த ஒரு சில பதட்டம், உலகியல் ரீதியிலையும் இருந்தாலும் சரி, உள்நாட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு அமைப்புகளிலும் அரசியல் சார்ந்த ஒரு சில பதட்டங்கள் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குதோ, எந்த தனி மனித ஜாதகம்னு பார்த்தா எந்த ஜாதகத்திற்கெல்லாம் குரு தசை நடந்துக்கிட்டு இருக்கோ, நீங்கள் கண்டிப்பாக சில கண் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். குரு தசை நடக்கிறவங்களுக்கு. யாருக்கெல்லாம் சுக்கிர தசைகள் நடக்குதோ, சுக்கிர தசை, ஏன்னா அந்த குருவும் சுக்கிரனும் சேரும், இந்த ஜூன் மாதம் போல் சேரும். கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த ஜூன் மாதம், ஜூன் ஜூலையிலேயே அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும். கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது, கண்ணுக்கு கண்ணாடி, திடீர்னு கண் பார்வை மங்கி போய் கண்ணாடி போடக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே உருவாயிடும். அதுக்கேற்றது உங்களுக்கு நிவர்த்தியும் கிடச்சிரும். நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. குரு தசை சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு, சனி தசை நடக்கிறவங்களுக்கு, இந்த சனி தசை நடக்கும்போது வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக சனி தசை நடப்பவர்களுக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். எப்போ? புரட்டாசி மாதம் வரும். புரட்டாசி மாதம் வரும்.
இந்த மார்ச் மாதம், பிப்ரவரி மார்ச் மாதம் வேலையில் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதை விட்டால் புரட்டாசி மாதம் பிரச்சனை வரும் உங்களுக்கு. சனியும் சூரியனும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்வது, அதுவும் குறிப்பாக யாருடைய ஜாதகத்தில் லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் அல்லது சனி அமர்ந்திருக்கோ, சூரியன் அல்லது சனி. உதாரணத்திற்கு நம்ம வந்து மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா 10ஆம் வீடே சனியோடைய வீடாக போகுது. விருச்சிக லக்னம்னு எடுத்தால் 10ஆம் வீடே சூரியனுடைய வீடாக போகுது. அப்போது அந்த விருச்சிக லக்னம் மேஷ லக்னம், அதன் பின்பு விருச்சிக ராசி மேஷ ராசி, அதன் பின்பு யாருக்கெல்லாம் 10ஆம் வீட்டோட சனி அமர்ந்திருக்கோ, யாருக்கெல்லாம் 10ஆம் வீட்டோட சூரியன் அமர்ந்திருக்கோ, இவங்களுக்கெல்லாம் வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். உங்களுடைய மேலதிகாரியிடம் முறைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இல்லைன்னா ஒன்று நீங்களே எழுதி கொடுத்துருவீங்க ரிசைன் பண்ணுறேன்னு, இல்லை அவங்க பண்ண வச்சுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில காலகட்டங்கள் உருவாகிடும் அது. ஸோ பார்த்துக்கங்க. இந்த வாட்டி 2026 மழை மிக மிக ஜாஸ்தியாக இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்டு, நவம்பர் மாதம் போல் புரட்டாசி ஐப்பசிலாம் மழை கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்கள். இந்த மழை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த வாட்டி இருக்கும். கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா, அக்டோபர் நவம்பர்லலாம் மழை பயங்கரமாக பிச்சு உதறும். இந்த வாட்டி மழை ஃப்ளட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எதனால்னா நீர் கிரகத்தில் நீர் வீட்டில் சனி அமர்ந்திருப்பது ஒரு தவறு. அந்த நீர் வீட்டில் சனி அமர்ந்திருந்து அது மூலமாக ஒரு சில பிரச்சனை கொடுப்பார். ஏன் சார் நீர் வீட்டில் சனி அமர்ந்திருப்பது அவர் கெட்டவர் அப்படின்றதுனாலையா, இல்லை சனி வந்து பாவத்துவ கிரகம் அப்படின்றதுனாலையானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காலபுருஷனுக்கு அவன் தான் கர்மாதிபதினு சொல்கிறது. கர்மம் செய்ய வைக்கிறது சனியுடைய கடமை. காலபுருஷனுக்கு கர்மாதிபதி அப்படின்ற அடிப்படையிலையும், காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன் அப்படின்ற அடிப்படையும், இவங்க 2 பேருடைய தொடர்பு ஒரு சில பிரச்சனை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் பெரிதாக நம்மளை வெறும் பிரச்சனை பண்ணாமல் போனாலே பெரிய விஷயம். சில சமயத்தில் 2020 இந்த மார்ச் மாதம், இந்த 2026 மார்ச் மாதம் மற்றும் புரட்டாசி மாதங்களில் சில பூகம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உள்ளது. பூகம்பம் எங்கே வரும்? கிழக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் வரும். இந்த வாட்டி வந்து ஈஸ்ட்டு தான், நம்மளுடைய சைடில் இந்தியாவிலேருந்து ஈஸ்டில் இருக்கக்கூடிய சமுத்திரா, ஜப்பானு, பிலிப்பைன்ஸு, மயன்மார், இந்த மாதிரியான இடங்கள் ஆஸ் யூஷுவல் இந்த இடங்களில் திருப்பி பூகம்ப அமைப்புகள். மலை பிரதேசங்களில் சில சமயத்தில் பூகம்ப அமைப்புகள், அதனால் நிலச்சரிவு அப்படின்ற அமைப்புகள்லாம் வரும். 2026 கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்மெல்லாம் கடக்கணும். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.